இந்த அலமாரிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு 20 வருஷமா யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இத நான் திறக்க போறேன். உள்ளே இருந்து வர்ற அந்த சத்தம், அது மனுஷ சத்தம் மாதிரி இல்ல. நான் வாடகைக்கு வந்த இந்த பழைய வீட்ல எல்லாமே மர்மமா இருக்கு. குறிப்பா நடு ஹால்ல இருக்கிற அந்த தேக்கு மர அலமாரி. அதுக்கு சாவியே கிடையாது. ஆனா நைட்டு 2 மணிக்கு மேல அதுக்குள்ள இருந்து யாரோ நகத்தால சொரந்துற சத்தம் கேக்குது. இன்னைக்கு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஒரு கடப்பாரையால அந்த பூட்டை உடைச்சேன். கதவு மெதுவா திறந்தது. உள்ளே வெறும் ஒரு பழைய கண்ணாடி மட்டும்தான் இருந்தது. நிம்மதியா மூச்சு விடும்போது தான் கவனிச்சேன், அந்த கண்ணாடியில ஏன் முகம் தெரியல. எனக்கு பதிலா வேற ஒரு உருவம் நின்னு என்ன பார்த்து சிரிக்குது. அது மெதுவா கண்ணாடிய விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுது. அந்த கண்ணாடியிலிருந்து வெளிவந்த உருவம் மெல்ல ஏன் பக்கம் நகர்ந்தது. அதன் கைகள் மனித கைகள் போல இல்ல, நீண்ட நகங்களும் கருகிய தோலும் கொண்டிருந்தன. பயத்துல நான் நகர முடியாம உறைஞ்சு நின்னேன். திடீரென அந்த உருவம் என் காதுகளுக்கு அருகில் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னது. "நீ இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்னோட உடம்ப இல்ல, உன்னோட எதிர்காலத்த." அடுத்த நொடி அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா என் கைகளை பார்த்தபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் கைகள் இப்போது அந்த உருவத்தின் கைகளைப் போலவே மாறத் தொடங்கியிருந்தன. அந்த அலமாரி இப்போ என் பின்னாடி தான் இருக்கு. அதோட கதவு மெதுவா மூடிக்கிட்டு வருது. 20 வருஷமா அந்த அலமாரிக்குள்ள யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இல்ல, யாரோ ஒருத்தர உள்ள இழுக்க அது காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ அடுத்த முறை அந்த அலமாரி பூட்டப்படும்போது உள்ள இருக்கப் போவது நான் தான்.